நேத்திக்கு 30/8/25 என்னோடய ஹஸ்பண்டுக்கு பர்த்டே. நாங்கள் எல்லோரும் இங்கே மாருதி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஹிந்து ஹெரிட்டேஜ் சென்டரோட ராம் மந்திருக்கு போனோம். வெளியிலேயே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அப்படியே கம்பீரமாக காட்சி அளிக்கிறார். கோவிலுக்குள்ளே போனதும் முதல்ல ஒரு விநாயகர் வரவா எல்லாருக்கும் அருள் புரியறதுக்காக காத்துட்டுருக்கார். படி ஏறி போனால் பெரிய ஹால். வாங்க உள்ளே போய் யாரெல்லாம் இருக்கான்னு பார்ப்போம், தரிசனம் பண்ணுவோம். முதல்ல எம்பெருமான் சிவபெருமான் லிங்க ரூபத்தில் எழுந்தருளி இருக்கார். இங்கே யார் வேணாலும் அபிஷேகம் பண்ணலாம். பால் வச்சுருந்தா ஒரு குழாயும் இருக்குது. எங்கள் அப்பனுக்கு தலையில் தண்ணியை கூட்டி அபிஷேகம் பண்ணினாலே மகிழ்ச்சி ஆகிடுவார் இல்லையா, அதனால் ஒரு குழாயும் வச்சுருக்கா. தண்ணீரும் அபிஷேகம் பண்ணலாம். என்னோடய ஹஸ்பண்டு என்னோடய பேரனும் அபிஷேகம் பண்ணுறா பாருங்கோ. அடுத்தது நவகிரகம். அதுக்கப்புறம் ஒரு பிள்ளையார், அனுமன் கம்பீரமாக உட்காந்துட்டுருக்கார் பாருங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீராமர், சின்ன ஒரு ஸ்ரீராமர் சிலை. அப்புறம் அழகான ஸ்ரீராமர், லக்ஷ்மணர், சீதா மாதா, அனுமன் எங்கே இருக்கார். அதுக்கு பின்னாடி ஒரு சூரிய பகவான், விஷ்ணு பகவான், ஸ்ரீலக்ஷ்மி, அப்புறம் நடுநாயகமாக துர்காதேவி, சிவபெருமான் பார்வதி, விநாயகர், ஸ்ரீகிருஷ்ணர் ரகுமாயி. அதுக்கப்புறம் ஒரு பிரவச்சன மேடை சின்னதாக, அங்கே உட்காந்து தான் பிரவச்சனெல்லாம் பண்ணுவா போட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீ சரஸ்வதி. கோவில் நல்ல சுத்தமாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கோவில் நாங்கள் போன அன்னைக்கு நல்ல எல்லாம் ரோஸ் மில்க் கலரில் எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸு, அப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அதை நீங்களும் பார்த்து ரசியுங்க. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வரும்போது அந்த கோவிலில் நடந்த நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு போர்டு வச்சுருந்தா. அதுக்கப்புறம் பிரசாதத்தையும் வாங்கிட்டு சந்தோஷமாக வீடு வந்து சேர்ந்தோம். நீங்களும் கோவிலில் இருக்கிற இந்த தெய்வங்களெல்லாம் தரிசனம் பண்ணுங்க. எல்லாரும் நன்னா இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வஜனா சுகினோ பவந்து. அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.